ஹலோ, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 20-year ஓல்ட் பில்டிங்கோடைய லிவிங் ஏரியா எக்ஸ்டென்ஷன். ஸோ எக்ஸிஸ்டிங் ஹால் பார்த்திங்கன்னா ஒரு 17x10 feet இருக்குது. ஸோ அதை வந்து சைடில் இருக்கிற பார்க்கிங் ஏரியாவுடைய லெவல் ரைஸ் பண்ணி அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ரூஃபில் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது 20-year ஓல்ட் பில்டிங் அப்படிங்கிறனால நாங்கள் ஒரு தடவை காலம் எல்லாம் செக் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஆல்ரெடி அது ஒரு எண்ட் டு எண்ட் 17 feet ஸ்பேனில் 2 காலம் இருந்ததுனால நாங்கள் அந்த எக்ஸிஸ்டிங் காலமுடைய புது காலமை அப்படியே ஜஸ்ட் எர்த் பீம், பிளிந்த் பீம், ரூஃப் லெவல் எல்லாத்துலேயுமே டை பீம் லிண்டலோடு அப்படியே டை பண்ணிட்டோம், வெல்ட் பண்ணி. அண்ட் ரூஃப் லெவலில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் எக்ஸிஸ்டிங் காங்க்ரீட் அண்ட் நியூ காங்க்ரீட் வந்துட்டு நம்மளுக்கு அந்த கனெக்டிவிட்டிக்காக. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்குறது அந்த புதுசாக அந்த சென்டரில் இருக்கிற மெயின் வாலை கட் பண்ணதுக்கப்புறமா. அண்ட் இது புது ரூஃபுடைய எலக்ட்ரிக்கல். ஸோ அது நம்ம பழைய ரூஃபுடைய அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு 1.5 feet ஓவர்லேப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஓவர்லேப் பண்ணது தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ அது ஓவர்லேப் பண்ணுற அந்த 1.5 feet ஆங்கர் பண்ணுறது வந்துட்டு லேப் வந்து நாங்கள் 2 ராடையும் டைப் பண்ணி அதை வந்து வெல்ட் வச்சிட்டோம். அண்ட் இன் அடிஷன் டு தட் சென்டரில் வந்து ஒரு கன்சீல் பீம் 16 mm மெயின் ராடில் கன்சீல் பீம் ரன் ஆகுது. ஸோ எக்ஸிஸ்டிங் காங்க்ரீட் அண்ட் நியூ காங்க்ரீட் டைப் பண்ணுறதுக்கு நிட்டபான் அப்படின்ற ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து இட்ஸ் அ காம்போசிஷன் லைக் ஹார்ட்னர் அண்ட் அந்த மெட்டீரியல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து கிளியர் சர்ஃபேஸில் ஈவனாக அப்ளை பண்ணிடணும். அண்ட் இதில் என்னென்னா, அதை அப்ளை பண்ணிவிட்டு 20 minutesக்குள்ளேயே ஃப்ரெஷ் காங்க்ரீட் போட்டுறணும். ரொம்ப நேரம் வந்து அதை ட்ரை ஆக விடக்கூடாது. ஸோ அதை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம க்யூரிங் எப்பயும் போல் பண்ணிடலாம். இந்த கெமிக்கல் அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு எக்ஸிஸ்டிங் காங்க்ரீட் அண்ட் நியூ காங்க்ரீட் கிராக் ஃப்ரீயாக நல்ல பைண்ட் ஆகிடும். ஸோ அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் பார்க்குற வீடியோ. இதில் வந்து 17x10 feet அப்படின்னு இருந்த ஹால் வந்து இப்போ 17x17 feet 9 inches ஆயிருக்கு. ஸோ ரெனோவேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.